கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let us turn our Bibles to Malachi chapter 4 verse 2. வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமென். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். But to you who fear my name, the Son of righteousness shall arise with healing in his wings, and you shall go out and grow fat like stall-fed calves. Amen. அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். ஆமென். But to you who fear my name, the Son of righteousness shall arise. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மல்கியாவின் புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியும். எப்பொழுது எழுதப்பட்டது? இயேசு பிறப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். It was written before the birth of our Lord Jesus Christ. அப்போ அந்த வசனத்தில், அந்த வார்த்தையில் நம்ம வாசிக்கும் பொழுது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். Amen. The Son of righteousness shall arise. அப்போ பாருங்க, இங்கிலீஷில் போடும்போது பொதுவாக ஒரு சென்டென்ஸில் இன் பிட்வீன் வேர்ட்ஸ் வந்தால் அந்த வேர்ட்ஸு கேபிட்டல் லெட்டரில் போட மாட்டாங்க இல்லையா? லோவர் கேஸில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ have you noticed that it is written the T is in caps, S is in caps, R is in caps. That has a significance in the Bible. Amen. நீங்கள் பைபிள் படிக்கும்போது சும்மா ஏதோ படிக்கக்கூடாது. அதனால தான் எல்லா டிரான்ஸ்லேஷனையும் படித்து குழம்பிடுறாங்க சிலவங்கெல்லாம். உள்ள டிரான்ஸ்லேஷன்லாம் படிக்கிறது. They don't want to read certain particular authorized versions. They just want to read something. There are some versions that that say the parents of Jesus in English. இயேசுவின் பெற்றோர்கள். They are not the parents of Jesus. There is no parents of Jesus. Only one parent, that is mother. Joseph is not included in the parent list. கரெக்டா? புரிஞ்சுதா? ஸோ எப்போவுமே இந்த நம்ம எடுக்கிற வேதாகமத்தில் அந்த சரியான பதத்தை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா ஏதோ பைபிள் படிச்சேன்னு சொல்லிட்டு பட் டு ஹோ ஃபியர் த லார்ட் ஆஃப் அப்படி வாசிக்கக்கூடாது. அதை வாசிக்கும் பொழுதே பட் டு யூ ஹூ ஃபியர் த நேம். ஆமென். ஃபியர் மை நேம். அதில் அந்த எம்மு கூட பார்த்தீங்களா கேப்ஸில் போட்டிருக்கு. இட் ரெப்ரசன்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். யூ நீட் டு ரீட் ரைட் இன் த ரைட் வே. அப்போ தான் அவங்களுக்கு அது புரியும், அந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட் புரியும். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து நம்ம என்ன வியாக்கியானம் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் இஸ் ரிட்டன் இன் த ஓல்டு மேனுஸ்கிரிப்ட்ஸ், இந்த ப்ரீவியஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அதாவது தமிழ் வேதாகமம் பார்த்தீங்கன்னா, த தமிழ் பைபிள் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் Hebrew. Last time I said, I think, from Hebrew in the Old Testament. And another language in the Old Testament, Aramaic. Thank you so much.
ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆமாம். There are portions in the book of Daniel are written in Aramaic. They were not completely in Hebrew. Okay? அப்போ அதுலேருந்து தான் நம்ம தமிழ் வேதாமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. நியூ டெஸ்டமெண்ட் இஸ் ரிட்டன் as translated from the original Greek. ஆமென். அப்போ நம்ம எப்பவும் பார்த்துக்கோங்க. அப்போ இதில் என்ன போட்டிருக்குது? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நீதி இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். We see there is a situation among the people, there was no righteousness. The word of God says in the previous verse, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் ஒப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்தில் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரு? அவங்க அகங்காரிகள், அக்கிரமம் செய்கிறவர்கள். அகங்காரிகள் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குது? ப்ரவுடு. ஆல் த ப்ரவுட் அண்ட் ஆல் த விக்கெட் பீப்புள். அகங்காரிகள், எனக்கு இதால் செய்ய முடியும், எனக்கு பணம் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லி நினைக்கிறவர்கள் யாரு? proud. They are boasting about their background. They are boasting about their finance. They are boasting about their power. They are boasting about the people, those who are around them. But the word of God says there is a day, amen, there is a day coming, burning like an oven, and all the proud, yes, all who do wickedly will be stubbled. Amen. இந்த உலகத்தில் அப்படி நடக்கிற ஒரு நாள் வரும். உங்களுக்கு அப்படி நடக்குதா? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அகங்காரிகள் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களா? அக்கிரமம் செய்கிறவர்கள் உங்களுக்கு தங்களுடைய அக்கிரமத்தினால உங்களை என்ன செய்கிறாங்க? ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கார். அல்லேலூயா. நீதி செய்கிற ஒரு சூரியன் நமக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். நீதியின் தேவனே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, இந்த பாடலை நம்ம கடைசியில் பாட போறோம். ஆமென். எங்கள் நீதியின் தேவனே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே. ஆமென். அவர் தான் நம்முடைய நீதியின் தேவன். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமான அநேக அநியாயங்கள், அட்டூழியங்கள் செய்யப்படுவதற்கு மனிதர்கள் துடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இது இயேசு பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு எல்லாரும் காத்து கொண்டிருந்திருப்பார்கள். எல்லா சிருஷ்டிகளும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எத்தனை வருஷம்? எவ்ரி இயர் அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க, இன்னைக்காவது அந்த நீதியின் சூரியன் உதிக்காதா? இன்னைக்காவது நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா? இன்றைக்காவது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? இன்றைக்காவது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் வராதா? இன்றைக்காவது எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படாதா? இன்றைக்காவது என்னுடைய வாழ்க்கையிலுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் உண்டாகாதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிற அநேகர் இருந்திருப்பீர்கள், இப்பொழுதும் இருக்கிறீர்கள். அந்த ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். The sun of righteousness shall arise on you. Amen. You need to believe. It took 400 years to fulfill this promise. Amen. How many years? 400 years. Now the sun of righteousness is risen already. Hallelujah. நீதியின் சூரியன் யாருன்னு சொன்ன? முதலாவது இயேசு கிறிஸ்து. அப்ப எப்ப பிறந்தார் அவரு? இந்த மல்கியாவுக்கு பிறகு 400 வருடங்களுக்கு பிறகு அவர் பிறந்தார். அப்ப அவர் பிறந்தார், நீதியின் சூரியன் உதிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் வாசிக்கிறோம் ஏசாயாவின் புத்தகம்
இதெல்லாம் 1ஆம் தேதி காலையில் சொன்ன வசனங்கள். நான் அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அநேகர் அன்றைக்கு பங்கு பெற முடியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது அதிகாரம் 2வது வசனம், Isaiah chapter 9 verse 2. It was the prophecy of Isaiah before 600 years. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. Amen. I am trying to establish whatever the prophecies written in the Old Testament, many of them have been fulfilled. Amen. So this particular passage that is written before 600 years of the birth of Jesus Christ by Isaiah, it is written, the people who walked in darkness have seen a great light. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பப்பா இந்த பெரிய வெளிச்சம் வரப்போகுது தெரியலையே, நாங்கள் இருளில் நடக்கிறோமே, எங்களுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியவில்லையே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்பொழுது நாங்கள் வெளிச்சத்தை காண்போம் என்று தெரியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது அதை சரியாக நான் புரிந்து உங்களுக்கு நான் தியானிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Those who dwelt in the land of the shadow of death. முதலாவது இருளில் நடந்த ஜனங்கள், இரண்டாவது those who dwelt in the land of the shadow of death. Even today there are people, those who are dwelling in the land of the shadow of death. எப்ப மரணம் வருமோ தெரியாது, மரித்து போவோமோ என்ற கவலையோடு இருக்கலாம். பலவிதமான எண்ணங்கள். என்ன காரணம்? யுத்தங்கள், வியாதிகள், வறுமை, அநியாயங்கள். நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு அடிமேல அடி. பாஸ்டர், என்ன நீங்க நைஜீரியாவை போயிட்டீங்க, நம்ம இந்தியாவை கேளுங்க பாஸ்டர் அப்படின்னு யாரோ சொல்றது கேட்குது. இந்தியாவில் மாத்திரம் என்ன குறைவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளைக்கு அல்லேலூயா எத்தனையோ மிஷினரிகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் அடிக்கப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு, அநியாயமாக வழக்கு தொடுக்கப்பட்டு, அநீதி இழைக்கப்படுகிற சூழ்நிலை தான் நம்முடைய சுதந்திர இந்தியா. என்ன இந்தியா அப்படி நம்ம தான் சொல்லிக்கணும். போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன், நிச்சயமாக ஒரு பெரிய விடிவு காலம் உண்டு. அல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும். அதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த வசனத்தை மறுபடியும் மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம். அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு வெளிச்சம் வந்த பொழுது அநேகர் சுகம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவினாலே ஆரோக்கியம் அடைந்தார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே அவர்கள் விடுதலையானார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே ஏன் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி நடக்குது, எங்களுக்கு ஏன் இப்படி அநியாயம் நடக்குது நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோமே ஒழிய, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்ப விசுவாசிக்கணும்? ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நமக்கு ஒருவேளை குறைந்த நாட்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு அதிகமான நாட்களை நமக்கு தருவார் என்பதில் விசுவாசி நம்ம ஒரு நாளும் நாம் சந்தேகப்படக்கூடாது. அவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எப்பொழுதுமே நாம் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, அதை சுதந்திரித்து கொண்டு, அதை நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ணி கொண்டு நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப பாருங்க, அப்ப இருளில் நடக்கிற ஒரு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்த ஒரு காரியம், அவருடைய பிறப்பின் மூலமாய் நடந்தது. இது ஏசாயா சொன்னதற்கு 600 வருடங்களுக்கு பிறகு நடந்தது. மல்கியா சொன்னதற்கு பிறகு 400 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதுதான் நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே,
30வது வசனம், 2வது அதிகாரம் 30வது வசனம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிமியோன் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்ததாகவும் அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்ததாகவும் 25வது வசனம் சொல்கிறது. 30வது வசனத்திலே அந்த சிமியோன் சொல்கிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி சொல்கிற ஒரு வார்த்தை, புறஜாதிகளுக்கு இந்த இயேசு அவர் ஒளியாக வந்தார், நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாய் வந்தார். கரங்களை தட்டி கத்த நடிச்சு செலுத்துவோமா? இன்றைக்கு யார் இந்த இருளில் நடக்கிற ஜனங்கள் என்று சொன்னால் புறஜாதிகள் என்று வேதம் சொல்கிறது. இங்கிலீஷில் புறஜாதிகள் என்று தமிழில் சொல்லப்பட்டது, இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹீதன் அப்படின்னு அர்த்தம். இயேசுவை அறியாதவர்கள். அந்த வேர்டு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது வித்தியாசமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டு நம்ம தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது ஏதோ யாருக்கோ அவுட் காஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. புற என்ன கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் அவுட் காஸ்ட்னு அர்த்தம். அப்படி அந்த ஒரு காஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை அறியாதவர்கள் எல்லாருமே இருளில் நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருளில் நடக்கிறவர்கள். இயேசுவை தங்களுடைய ஆண்டவராக தங்களுடைய இரட்சகராக இன்னும் யார் யார் அறிக்கை பண்ணாமல் இருக்காங்களோ அவர்களெல்லாம் இருளில் நடக்கிற ஜனங்கள். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்போ இதை நான் கடந்த நாட்களில் ஒரு வீடியோ பேசும்போது தான் சொன்னேன். அந்த வேர்டை நான் பண்ண உலகத்தார் என்று நான் பேசினேன். உலகத்தார், உலக பிரகாரமாய் ஜீவிக்கிற மனிதர்கள், உலக பிரகாரமாய் ஜீவிக்கிற ஜனங்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய ஒளி வேணும். அவங்களுக்கு பார்க்கறதெல்லாம் பொண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கறதெல்லாம் பால் பொண்ணு, எல்லாம் மின்னுகிறதெல்லாம் பொன் என்று சொல்லுகிற மாதிரி எதை பார்த்தாலும் அவங்களுக்கு நல்லா தான் தெரியும். ஆமாம், அவங்க அது சொன்னாங்கன்னா ஆமாம் அதுவும் சரிதான். நீங்கள் போய் இயேசு நல்லது, ஆமாம் அதுவும் நல்லது தான், எல்லாத்துக்குமே ஆமாம் போடுறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் எங்கே இருக்காங்க? இன்னும் இருளில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நன்மை தீமை என்னவென்று தெரியவில்லை. அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் யார் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இந்த இயேசு பிரகாசிக்கிற சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் ஆக. He came as the son of righteousness in the life of people. Those who still do not know Jesus is the light of the world. Amen. நான் வாசிக்கிறேன். நான் சொன்ன ஒரு வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். Matthew's Gospel chapter 5 verse 16. The word of God says, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. இப்போ son of righteousness is already risen. Now we receive the light from the son of righteousness. How many of you believe it? Amen. We believe, we receive the light. Now you are the light. How many of you believe? Because the word of God says, amen. வாசிப்போம் 14th verse 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? இங்க எப்படி வெளிச்சம்? எப்படி வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து வரும்போது தான் வெளிச்சம். You know one thing, moon doesn't have a light on its own. எத்தனை பேருக்கு தெரியும்? சந்திரன் தன்னாலே ஒளி கொடுக்க முடிகிறது இல்லை. The sun, the light from the sun reflects on the moon and gives light to the moon. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? சயின்ஸ் படித்தவங்க, ஃபிசிக்ஸ் படித்தவங்க, சயின்ஸ் சொன்னால் எல்லாம் சயின்ஸ் நிறைய சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் சயின்ஸு, என்ன எர்த் ஜியாலஜிக்கல் சயின்ஸ் என்னமா இருக்குது. ஓகே, அப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த ஒளி வருது. இப்போ எனக்கு ஏன் இப்போ அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான் எப்படி இருப்பேன்? நான் இருளாக இருப்பேன். ஆனால் இந்த ஒளி இங்கேருந்து என் முகத்தில் அடிக்கும்போது நான் பிரைட்டாக தெரிகிறேன். ஸோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து, அவர் நீதியின் சூரியன், அவர் தான் சூரியன். நம்மெல்லாம் அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று உலகத்திற்கு பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் இந்த வார்த்தையில சொன்னது போல
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்க முடியும். இல்லைன்னா நீதியின் சூரியன் உதிக்க முடியாது, இல்லைங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த நீதியின் சூரியன் உதித்து விட்டது. ஏற்கனவே அவர் உதித்து விட்டார், அவர் இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen us for us. He has chosen us to give light to the world. Amen. அதான் சொல்லப்படுது. வாசிப்போம் அந்த மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நம்மெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு நீதியின் சூரியன் நம்ம மேல உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறது, கொஞ்சம் மெதுவாக சொல்லி போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிச்சிருக்கா? நம்ம வாழ்க்கையில இயேசுவை நம்மெல்லாம் அறிந்திருக்கிறோமா? இயேசுவின் பிள்ளையா நம்ம மாறி இருக்கிறோமா? இயேசுவை நம்முடைய இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அப்படின்னு நிச்சயமா நீதியின் சூரியன் உங்க வாழ்க்கையில உதித்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அநேக வேளைகளில நீங்கள் அநியாயமாக நடத்தப்படலாம். உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நடைபெறாமல் போகலாம். சட்டத்தின் மத்தியில, சட்டத்தின் பிடியில நீங்கள் அகப்பட்டு கொண்டு பல விதங்களிலே துன்பத்திற்குள்ளே கடந்து செல்லலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருளான வாழ்க்கையை மாற்றுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களை அவர் உற்சாகப்படுத்துவார், உங்களை அவர் பலப்படுத்துவார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் நீதியின் சூரியனாக உதித்து அவர்களை ஆசீர்வதியும். பல இருளின் மத்தியிலும், பல இக்கட்டின் மத்தியிலும், சட்டங்களின் மத்தியிலும் உடைய பிள்ளைகள் மிகவும் பரிதாபத்தோடும் கஷ்டத்தோடும் வாழுகிற இந்த நாட்களில் தேவனே, நீர் அவர்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தரும். அவருடைய கண்ணீரை துடைத்தரும். அவருடைய நிந்தையை மாற்றி போடும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.